வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிமின் குக் பியாலான் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். ஜிமின் குக் ஒன் ஷாட் நேம் ஃபேக் லவ் ஆர்மிஸ். வாங்க நம்ம இப்போ ஜிமின் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜிமின் தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு, அம்மா எப்போம்மா வருவீங்க, எங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவோம், அந்த ரோட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சீக்கிரம் வந்துருங்கம்மா, அவங்கள மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறான். இப்போ அப்படியே அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வேகமாக வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க நகரும்போது அப்படியே போயிடுறாங்களா. யார் இது இப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா அப்படி திரும்பி பார்க்கும்போது அதான் கார் ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்குறாரு. அப்போது இங்கே பின்னாடியில் ஒருத்தன் ஆல்ரெடி எய்ம் பண்ணியிருந்திருக்கான். அந்த கன் வந்து அப்படியே ஜிமினாவோட அப்பா தலையில் பட்டுது. இது அங்கே ஆப்போசிட்டில் இருக்க பையன்லாம் ஐயோ அவனை சுட்டுறதுக்கு இவனை சுட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமினோட அம்மா இருக்காங்களா, அவங்க இவனை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கில் இருக்காங்களா. அவளை ஐயோ இந்த அம்மா பார்த்துச்சுன்னா நம்மளையும் போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இவங்களையும் சேர்த்து ஷூட் பண்ணிடுறான். அந்த இப்போ அப்படியே கிராஸ் பண்ணி அவனை போய் கொல்லணும் இல்லையா, அவனை கொல்றதுக்காக அப்படியே கிளம்பிடுறான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே அவன் அங்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறானா. இப்போ அப்படியே ஜிமினில் அம்மாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான், எடுக்கவே மாட்டுறாங்க. என்னாச்சு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவனே இப்போ வர ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் அந்த கார் நின்றுட்டுருக்கு. என்ன அம்மா அப்பா கார் இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே வந்து அப்படியே கார் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா 2 பேரும் அப்படி இருக்காங்களா, இறந்து போயிட்டாங்க. ஜிமினுக்கு மனசே இல்லை, அப்படியே உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறான். அம்மா அம்மா அப்பா உங்களுக்கு என்னாச்சு, எழுந்துருங்க எழுந்துருங்க என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா ஜிமின் அப்பாவோட தலை இருக்கு இல்லையா, அங்கேயே ஒரு புல்லட் இறங்கியிருக்கு. அப்புறம் இங்கே ஜிமினாவோட அம்மா ஷோல்டரில் ஒன்று இறங்கியிருக்கு. அவங்க ரொம்ப நேரம் அப்படி ஆனனால லைட்டாக பார்க்குறாங்க. ஜிமின் மாதிரி தெரியுது. ஜிமின் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல உயிரை விட்டுடுறாங்க. அவ்வளோதான். ஜிமினுக்கு அம்மா கண்ணு முன்னாடியே இருந்துட்டாங்களா, ஒரு மாதிரி அழுக வருது, கோவம் வருது. யார் இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான். அந்த இப்போ அப்படியே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறானா. எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எங்கள் அம்மா அப்பாவை யாரோ கொன்னுட்டாங்க, வந்து பாருங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் வருது. அண்ட் இப்போ அப்படியே டேஷ் கேம் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஜிமின் ஆல்ரெடி எடுத்து பார்த்துருக்கான். அவ்வளோ காண்டு, அவ்வளோ வெயில் உட்காந்துருக்கான். ஒரு பையன் இருக்கானா, அதை பார்த்துட்டு சரி காண்டு அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இப்போது அந்த போலீஸ் வராங்கல்ல, அவங்கக்கிட்ட காட்டுறான். எங்கள் அப்பா அம்மாவை கொன்னது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாருங்கள் இந்த கேமராவில் அது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறானா. அவங்களுக்கு இவனை பார்த்தோன்னே அல்ல ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன இவனா அப்படின்றீங்க, ஒன்றும் இல்லை அதை கூட நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் அவனை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே முடிய வேண்டிய சடங்கெல்லாம் முடியுது. அந்த இப்போ அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே படுத்திருக்கானா ஜிமின். அப்படியே மறந்துடுறான் கம்ப்ளைண்ட் பண்ணதே. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி தனியாக இருக்கானா, ரொம்பவே தனியாக இருக்கான். அம்மா அப்பாவை கொன்னது அந்த பையன்ல, அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், போலீஸினருக்கு பிடிச்சிருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தான் கால் பண்ணுறான். பார்த்தா போலீஸ் எடுக்கவே மாட்டுறாங்க. அது இவன் நம்பர்னு தெரிஞ்சு எடுக்கவே இல்லையா. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறான். அந்த போலீஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தொலைவுறானா. அங்கே மற்ற போலீஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவோட கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனை நான் வீடியோவாக எடுத்து கொடுத்தேன், அவங்க இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை, எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அப்படின்னு கேட்குறானா. அவங்கள அப்படியா, உங்கள் அம்மா அப்பா இறந்தது ஜஸ்ட்டு ஆக்சிடெண்ட் தானே, ஆக்சிடெண்ட் தானே இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்ன பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் ஆக்சிடெண்ட்டில் இறங்கல, அவங்களோட பாடி செக் பண்ணி பாருங்கள், அதில் புல்லட் இறங்கியிருக்கும் அப்படின்றாங்களா. ஆனால் அப்படியே மாற்றி பொய்யா சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் இல்லை, இங்கே பாருங்கள் அவங்க மேலே புல்லட் இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறான். ஆனால் அவங்கள அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த இடத்துல அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆயிடுறாங்க. ஜிமினுக்கு அழுக தாங்கலை, அந்த இடத்துல உட்காந்து அழுகிறான். ஜிமினுக்கு ரிலேட்டிவ்ஸ்னும் யாரும் கிடையாது, சேம் ஃப்ரெண்ட்ஸுமே யாரும் இல்லையா. அவ்வளோதான், அந்த இடத்துல உடஞ்சி உட்காந்துடுறான். இதுக்கப்புறம் நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், அவனோட சாவு என் கையில் தான், அவனை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி சாகடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு கோவத்தில் இருக்கான். இப்போ அப்படியே ஜிமின் போனதுக்கப்புறம் அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒருத்தனுக்கு கால் பண்ணுறான். அவன்ல என்ன இப்போ எதுக்கு கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறானா. ஹே ஜங்குக், நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்றான். என்ன அப்படின்னு கேட்குறானா. நீ பண்ண வேலைக்கு பாரு, நான் பார்த்து செய்யவும் தான் நீ தப்பிச்ச, இல்லைனா அவன் உன்னை அவ்வளோதான், அந்த வீடியோ கேமரா நல்ல வேலை என்கிட்ட இருக்குது, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்றானா. என்ன உன்கிட்ட இருக்கா, போய் செக் பண்ணு அப்படின்னு அந்த ஜங்குக் சொல்கிறானா. போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல இல்லை.
என்ன என்கிட்டவே மிரட்ட பார்க்குறியா? நான் அப்போவே ஆளை வச்சு நான் அந்த கேமராவை தூக்கிட்டேன். எனக்கு அதில் அந்த கேமரா அங்கே இருக்குன்னு தெரியும். அப்போ தான் நான் ஷூட் பண்ண போனேனே. அவனை கொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஐயோ அதில் கேமரா இருந்துச்சுல எடுத்துகிட்டு வரணும்னு. பார்த்தா என் அடியாள் சொன்னான், அதான் அந்த பையன் எடுத்து வச்சுருக்கான்னு. அப்புறம் தான் எப்படியும் உன்கிட்ட தான் வருவான்னு தெரியும். நீ என்னை பிளாக்மெயில் பண்ணுவானோ தெரியும். அதனால தான் என் ஆளை வச்சு நான் அதை எடுத்துட்டேன். இங்கே பாரு, இதுக்கப்புறமும் நீ பண்ணேன்னு வச்சுக்கயேன், அவ்வளோதான். ஒழுங்கா எனக்கு நேர்மையாக நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு வச்சிடுறான். இந்த போலீஸ்காரனுக்குள்ள அடைச்சா இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கு. அந்த இப்போ அப்படியே நம்ம ஜிம்மின் தான், அவனுக்கு அவ்வளோ கோவம். இங்கே கவர்மெண்ட்டில் இருக்க யார் மேலேயுமே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவ்வளோதான் போயிடுச்சு. இனிமேல் அவனுங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, நம்மளே இறங்குவோம். ஜங்குக்கை பற்றி நல்லா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் நிறைய விஷயம். ஆக்சுவலி நம்ம ஜங்குக்குமே அம்மா அப்பா கிடையாது. அவன் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அனாதாசிரமத்தில் தான் வளர்ந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் சேர்க்கறதுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கான். ஆளுங்களை போட்டு தள்ளுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ரவுடியாக இருப்பான். ஆக்சுவலி மாஃபியா அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் ரவுடி தான் நம்ம ஜங்குக்கு, பணக்காரனும் கூட. ஸோ இப்போ அப்படியே இதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டானா, இவனை மற்றவங்கள வச்சு பிளாக்மெயிலும் பண்ண முடியாது. ஏன்னா தனியாக தான் இருக்கான். இவனுக்கு யார் மேலேயும் நம்பிக்கையும் கிடையாது. இவனை நான் எப்படி பழி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். சரி, இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இது இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ இப்போது இவன் அடிக்கடி ஒரு பார் போவான் நம்ம ஜங்குக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஜிம்மினுமே உட்காடுறான். அவன் ஆப்போசிட்டில் நின்று குடிச்சிட்ருக்கானா. இதை நம்ம ஜிம்மின் பார்க்குறான். நீ இவ்வளோ குடிக்காரனாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஸ்ட்ரைட்டாக ஜங்கு கிட்ட தான் போகிறான் நம்ம ஜிம்மின். போயிட்டு நாங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றானா. ஜங்குக்குள்ளே கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு யாரா தம்பி நீ போங்கிட்டு அப்படின்ட்டு போயிடுறானா. என்ன தம்பியோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றானா. என்ன? நான் ஒன்றும் சின்ன பையன்லாம் இல்லை, நான் உன்னை விட பெரிய பையன்தான் அப்படின்றானா. என்ன இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றானா. என்ன நீ என்ன லவ் பண்ணுற? என்னை பார்த்தா உனக்கு அந்த மாதிரி பையன் மாதிரி தெரியுதா? ஒழுங்காக போயிடு அப்படின்றான். இல்லை இல்லை உண்மையாலுமே தான் சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றான். சரி, எதனால் பிடிச்சிருக்கு, எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு கேட்குறானா. அது உண்மையாலுமே தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்றானா. அப்படியா, சரி, அங்கே ஒரு பையன் நிற்கிறான் இல்லையா, அவனை போய் கிஸ் பண்ணிட்டு வா அப்படின்றானா. இல்லை இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்றான். இப்போ தான் சொன்னேன், நான் சொன்னேன் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. நான் பண்ணுவேன் தான், ஆனால் நான் உண்மையாக லவ் பண்ணது ஒன்றை, அவனை இல்லை அப்படின்றானா. ஓ அப்படியா, சரி சரி வேறு பண்ணு அப்படின்றான். வேறு என்ன, என்ன கிஸ் பண்ணு பார்ப்போம் அப்படின்றானா. ஜெமின்ல யோசிக்க கூட இல்லை, அப்படியே அந்த இடத்துல லிப்லேயே கிஸ் பண்ணிடுறான். ஜேகேவா அப்படியே பார்க்குறான். டே என்னடா உண்மையாலுமே பண்ணிட்ட அப்படின்றானா. நான் உண்மையாலுமே தான் உன்னை லவ் பண்ணுறேன். சரி, எதனால் உனக்கு என்ன பிடிச்சிச்சு அப்படின்னு கேட்குறான். இதுவா, எனக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் கிடையாது, ஏன் பேரண்ட்ஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. நான் என்னோடய லோன்லினஸை போக்குறதுக்காக இங்கே அடிக்கடி வருவேன். அப்போ தான் உன்னை பார்த்தேனா, எனக்கு உன்னோட என்னன்னு தெரில, ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றான். சரி, என்னோட நேம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன்னோட நேம் ஜங்குக் அப்படின்றானா. அப்புறம் வேறு என்ன? அவ்வளோதான் எனக்கு தெரியும், உன்னை பற்றி வேறு எந்த டீட்டெயிலுமே தெரியாது அப்படின்றானா. லவ் பண்ணுறேன்ற இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அது நான் என்ன சிஐடியா உன்னை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க? நான் ஜஸ்ட் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். உன் நேம் தெரிஞ்சால் போதும் அப்படின்றானா. ஓ அப்படியா, சரி, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அடுத்த வேறு என்ன, லவ்னா அதுக்கப்புறம் ஒன்றா வாழ்வாங்க, மேரேஜ் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். எனக்கு உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அதான் அப்படின்றானா. அப்படியா, அப்புறம் அப்படின்னு கேட்குறானா. எதுக்கு நீ அப்புறம்ட்டே இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல இவ்வளோ தான் அப்படின்றான். எனக்கு யாருமே கிடையாது, என்னை நம்பி நீ வந்தா என்னால் உன்னை பார்த்துக்க முடியுமான்னு தெரில, நீ தான் என்னை பார்த்துக்கணும். அப்புறம் எனக்கு இந்த லவ்வில் நம்பிக்கை இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு பிரேக்கப் ஆகிருக்குன்னு, அதுலேருந்து நான் மீண்டு வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்றான். இல்லை அதெல்லாம் இல்லை, நான் உண்மையாலுமே தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றானா. சரி பார்க்குறேன், நீ எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிச்சுட்டு எந்த அளவுக்கு என் கூட இருக்கேன்னு. அதுக்கப்புறம் பிடிச்சிச்சுன்னா வேணா லவ் பண்ணுறேனா இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றானா. சரி, அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்றான். அப்போது என் கூட இன்னைக்கு ஒரு நாள் இருக்கியா அப்படின்னு கேட்குறானா. ஜிம்முன்னு அப்படியே முழிக்கிறான். ஜேகேல அவன் புரிஞ்சுக்கிறான். சரி, அவனை லவ் தானே பண்ணான், எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானா. ஜிம்மின் யோசிக்காமல் சரின்னு சொல்லிடுறான். ஜேகேல ஏய் இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்றானா.
அப்போது நம்ம ஜிம்மின்ல, இல்லை நீ என்ன கேட்டாலும் நான் உனக்காக கொடுப்பேன், ஆனால் என்னால் முடிஞ்சதை மட்டும் அப்படின்றானா. இது நம்ம ஜேகேக்கு பிடிச்சி போயிருது. சரி, ஓகே, அப்புறம் உன்னை பற்றி அவ்வளோ சொல்லு அப்படின்றானா. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ஃபேமிலி யாரும் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது, நான் சும்மா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்றான். சரி, உன்னை பற்றி சொல்லு ஜங்குக் அப்படின்றானா. ஜங்குக்கில் என்னை பற்றியா, போக போக தெரிஞ்சுப்ப அப்படின்றானா. சரி, நம்ம நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்றான். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எனக்கும் தான் ஒர்க் இருக்குது அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறானா. அப்புறம் லவ்க்காக என்ன வேணால் பண்ணுவேன்னா இப்போ ஒர்க் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்றான். அது வந்து இல்லை நீ சொல்லு, நான் எப்போனாலும் அவனுக்காக லீவ் போட்டுறேன் அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், சண்டே உனக்கு லீவ் தானே அப்படின்றான். ஆமாம் எனக்கு லீவ் தான், ஸோ சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறான். ஸோ ஜிமினுமே ஓகே சொல்லிவிட்டு, இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்குறானா ஜேகேல. கொடுக்கணுமா அப்படின்றானா. அப்புறம் நான் உனக்கு கால் பண்ணி கூப்பிடணுன்னா எப்படி கூப்பிடுவேன் அதான் அப்படின்றானா. உன்னோட அட்ரஸ் கொடு, நான் எனக்கு எப்போ உன்னை பார்க்கணும்னு தோணுதோ அப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறானா. ஸோ ஜிமினுமே அவனோட அட்ரஸை சொல்லிடுறான். இதுக்கப்புறம் ஜேகேல அவன் கிளம்பி போயிடுறான். ஜிமினுக்கா கோவமாக வருது. சீ கருமம், நான் இவனை கொல்லணும்னு நினச்சேன், ஆனால் இவனுக்கு போய் என்ன கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன், நான் என்ன பண்ணேன், இவனை கொலை பண்ண என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் நான் ஜிமின்ல அப்படியே யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்கான். நம்ம ஜேகேல ஃபாலோ பண்ணுறான். நம்ம ஜேகே சும்மாவாக இருப்பான், நம்மக்கிட்ட அப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறானே, யாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்காக ஜிமினாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமின் ஸ்ட்ரைட்டாக போகிறான் ஒரு ஷாப்புக்கு. அங்கே போய்ட்டு கப் நூடுல்ஸ் வாங்கிட்டு அந்த அப்படியே வீட்டுக்கு கிளம்புறான். இதை பார்த்துட்றான், பரவாயில்லையே ஒரிஜினலை தான் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஜிமினா ஒரு மாதிரி உள்ளத்தனமாக சிரிச்சிட்டு, என்னவே நீ நோட் பண்ணுறியா, அது எனக்கு தெரியாமலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு லாக் பண்ணிக்கிறான். அண்ட் தென் ஜங்குக்கை பற்றி கலெக்ட் பண்ணதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எரிச்சிடுறான். இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிடுறானா. அண்ட் தென் கொஞ்சம் டேஸ் போகுது, அதான் சண்டே வருதா. நம்ம ஜங்குக்கில் ஜிம்மின் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அது காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறான். ஸோ காலிங் பெல் அழுத்திட்டுருக்கானா. அந்த டைமில் யாராவது 6 மணிக்கெல்லாம் வந்து தொல்லை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கில் அவன் தான் வந்து நிற்கிறான். ஹேய், இந்த டைமில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. இப்போ நான் போட்டா அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். இல்லை இல்லை இரு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். சரி, என்ன உள்ளே வரணுமா அப்படின்னு, வேணாமா அப்படின்னு கேட்குறான். உள்ளே வா வா, இல்லை இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கா அதான் கேட்டேன் அப்படின்னா. அதுவா, நீ தானே சொன்ன சண்டே வர சொல்லி, அதான் நீ டைமிங் சொல்லலை, எனக்கு எப்போ தோண்டும் அப்போ தானே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு உள்ளே போகிறான். போயிட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். அங்கே ஜிமினாவோட அம்மா அப்பாவுக்கு மாலைலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை பார்க்குறான். இதான் அவங்க அம்மா அப்பாவா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஜிம்மினுக்கு தோணுது, ஒரு வேளை இவனுக்கு நம்ம அம்மா அப்பாவை யாருன்னு தெரியாதா, இல்லை நடிக்கிறானா அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம ஜேகே வந்து ஃபேஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டான், அதனால தெரியல. சரின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு தாகம் எடுக்குது கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்றானா. ஸோ ஜிம்மின்மே தண்ணி எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறான். அண்ட் தென் ஜேகே உட்காந்துருக்கானா, அப்படியே ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்ருக்கான். ஜிம்மின்ல எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, லவ் பண்ணால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கிடைக்குமாமே, அப்படி ஒன்றும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்றான். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக உனக்கு வேணும், அன்னைக்கு கேட்டியா அதுவா அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா அது லோயலாக ட்ரூவாக இருக்கணும், அதான் லவ் அப்படின்றானா. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த லவ் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறானா. அதுவா, இருந்துச்சு பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுத்து போன மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஜிம்மின் பார்க்குறான். என்ன உன்னோட பணத்துக்காகவா அப்படின்றானா. ஆமாம், நான் பணக்கார பையனாக இருக்கேன் இல்லையா, அதனால் என் லவ் என்கிட்ட இருந்துச்சு, அப்புறம் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், அதனால் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்றானா. என்ன, ஏன்னா கொலை பண்ணிட்டேனா, அப்போது என் பணம்லாம் போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ இதை பார்த்துட்டு என் கூட அவனால் இருக்க முடியல, ஸோ போயிட்டான், அதுக்கப்புறம் தான் நான் ரவுடி ஆனதே அப்படின்றானா. அவ்வளோதான். ஜிமின் பார்க்குறான், இது ஒரு லவ் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டாங்கிட்டு போய் கிச்சனில், சரி உனக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறானா. டேய் நில்லுடா, நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்றான். வெளியே வா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீ தானே லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு கேட்குறானா. நான் உன்னை கூப்பிட்டு போகணுமா அப்படின்றான். ஏன் உனக்கு கார் ஓட்ட தெரியாதா அப்படின்றான். ஜிம்மினோட கார் தான் அப்படி உடஞ்சி போயிருக்குமே, சரி பண்ணவும் கொடுத்துருக்க மாட்டான், அம்மா அப்பா ஞாபகமாக அப்படி வச்சுருப்பானா. இல்லை இல்லை நம்ம கார்லலாம் போவேணா, நம்ம பைக்கில் வேணால் போகலாமா அப்படின்னு கேட்குறான். ஜேகேல சரி ஓகே தான், ஆனால் நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன், நீ தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றானா. ஜிம்மினுமே சரின்னு ஒத்துக்கிறான். ஸோ 2 பேருமே ரைட் போகிறதுக்காக கிளம்புறாங்க. அண்ட் தென் ஜிம்மினில் வெளியே வந்து நிற்கிறான், அவனோட பைக்கை தான் எடுக்கிறான். ஸோ இப்போ ஜேகே ஜிம்மின் 2 பேருமே பைக்கில் போயிட்டுருக்காங்களா. ஜேகேல
ஹக் பண்ண கூட இல்லை, அப்படியே தள்ளி தான் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்கான். ஜிமின் பார்க்குறான், இவன் இவ்வளோ தான் வந்தா எப்படி இவனை என் மேலே லவ்வில் விழ வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிரேக் போடுறானா. அப்படியே ஜேகே ஹக் பண்ணுற மாதிரி வந்துட்டு நகர்றானா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகேல என்ன பார்த்து போ அப்படின்றானா. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. அந்த ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்க பசனுங்களில் நம்ம ஜேகேவை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்களா. ஜிமின் பார்க்குறான், ஆமாம் எதுக்கு அவங்களாம் ஒன்று அப்படி பார்க்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை, அவனுங்களாம் என்கிட்ட அடி வாங்கினாளுங்க, அதான் அப்படி தான் பார்ப்பானுங்க அப்படின்றானுங்களா. அதுவும் பயத்தோடு பார்த்துட்டு உட்காந்துருக்கானுங்க. ஏஞ்சி போக தான் பார்த்துருப்பானுங்க. ஜேகே தான் அப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலே சிக்னல் கொடுத்துருப்பான், அதனால தான் உட்காந்துருப்பாங்க. அந்த இப்போ அப்படியே அந்த டேவும் போதா, நைட் ஆயிடுச்சு. ஜிம்மினில் என் கூட வேணா ஸ்டே பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் யார் வீட்லேயும் ஸ்டே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சே, இவனை கொலை பண்ணலான்னு நினச்சா முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். போகிறதுக்கு முன்னாடி வாயேன் ஒரு டைம் வாயேன் அப்படின்னு கூப்பிட்றானா. இல்லை இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ் ஆயிடுறான். அந்த இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டேஸ் போதா, நம்ம ஜிம்மின் வீட்டுக்குள்ள ஜேகே ஒரு டைம் வரான். வந்துட்டு உள்ளே உட்காந்துருக்கானா. அப்போ ஜிம்மினில் பின்னாடி நைஃப் மாதிரி இருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்தா அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர்லேயே இறக்கிடுறான். ஜங்குக்கோட மூச்சு கூட விட முடியல. டேய் என்னடா பண்ண, என்னை லவ் பண்ணுறல்ல அப்படின்னு கேட்குறானா. நானா, நான் ஏன் உன்னை லவ் பண்ணோம், நான் லவ் பண்ண எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து எடுத்துட்டல, அப்புறம் எப்படி எனக்கு உன்னை லவ் பண்ண தோணும் அப்படின்னு கேட்குறானா. என்ன சொல்கிற, நான் எதை எடுத்தேன் அப்படின்றானா. ஜேகேயோட அந்த ஷோல்டர் இருக்கும் இல்லையா, அதில் லைட்டாக தான் அடிபட்டிருக்கும். ரீசன் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பான், அதை எடுக்கிறானா. பார்த்தா எதுக்கடா என்ன கொல்ல வந்த அப்படின்னு சொல்கிறானா. நீ இன்னுமே உன் மேலே படலையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குத்தவறான். அப்படியே நம்ம ஜேகேல வளைச்சி பிடிச்சி முன்னாடி நிற்கிறானா. இப்போ அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். டேய் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தா நீ என்ன எனக்கு ஷாக்கிங் கொடுத்துட்ருக்க, என்ன என்னமோ உன்கிட்ட இந்த எல்லா லவ்வையும் எடுத்துட்டேன்னு சொல்கிற, எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறானா. இல்லை என்னை ஃபஸ்ட்டு விடு, நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்தியில் அப்படியே பின்னாடி குத்த வரானா. அவ்வளோதான், ஜேகேல அப்படியே பிடிச்சி அவனை கீழே படுக்க வச்சா மேலே ஏறி சொல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறானா. அதுவா, அதான் என்னோட அம்மா அப்பாவை கொன்னல்ல, அதுக்கு தான் நான் பழிவாங்க வந்தேன் அப்படின்றானா. அப்போது நீ என்ன உண்மையாக லவ் பண்ண கிடையாதா அப்படின்றானா. ஆமாம் நான் உன்னை ஃபேக்காக தான் லவ் பண்ணேன். நீ அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து காட்டுறான். நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜிமின், ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறானா. என்ன உனக்கு இந்த ஒரு வழிக்கே இப்படி இருக்கே, ஒரு லவ்க்கே என்னோட 2 லவ்வை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட அப்படின்றானா. 2 லவ்வா, எவடாவ, நான் எவளையுமே பார்க்க மாட்டேனாடா அப்படின்றானா. நீ என் அம்மா அப்பாவை கொன்னுட்டடா அப்படின்றானா. நானா, நான் எப்போ உன் அம்மா அப்பாவை கொன்னேன் அப்படின்றானா. இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டுறானா. ஏய் இவங்க நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்றானா. ஆனால் அன்னைக்கு நைட்டு காரில் ஷூட் பண்ணியே அவங்க தான் அப்படின்றானா. இப்போ ஜேகேல என்னை மன்னிச்சிடு, நான் வேணும்னே பண்ண கிடையாது, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்றானா. யாருன்னே தெரியாதவங்கள கொல்லுவியா, அதுவும் அவ்வளோ தூரத்துலேருந்து அக்யூரேட்டாக கொண்டிருக்க அப்படின்றானா. ஹே நான் அவங்களுக்குள்ள நினைக்கல, நான் ஆக்சுவலி அங்கே இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறானா. போதும் வாயை மூடு அப்படின்னு ஜேகே காயிலே துணிச்சு விட்டுறான். இப்போ நல்லா பேசக்கூட முடியல. இங்கே பாரு ஜிமின், நீ இவ்வளோ பேசுனது எனக்கு புரியுது, நான் உன் அம்மா அப்பாவை கொன்னுட்டேன் அதானே. நான் ஆக்சுவலி அதை வேணும்னே கொல்ல கிடையாது, நான் இன்னொருத்தனை கொல்லறதுக்காக போனேன், இவங்க 2 பேரும் குறுக்க வந்துட்டாங்க, அப்போது உன் அப்பாவை கொன்னுட்டேன், உன் அம்மாவை நான் வேணுனே தான் கொன்னேன், நான் ஒத்துக்கிறேன், அது நான் தப்பிக்கணும்னு அப்படி கொன்னுட்டேன், நீ தப்பிக்கிறதுக்கு என் அம்மா தான் உனக்கு கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். இப்போ மட்டும் இவன் என்னை விட்டானா, இவனை இருக்க கோவத்துக்கு நான் கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவனுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல. ஜிமின் ப்ளீஸ் அழாத, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்றானா. இப்போ தான் வாயில் இருக்க கட்டை அவுத்து விடுறான். கண்டுபிடி திட்டுறான். பரவாயில்ல நீ திட்டிக்கோ அப்படின்றானா. இல்லைடா எனக்கு உன்னை பார்க்க அருவருப்பாக இருக்குது, எனக்கு ஒன்று கொல்லணும், எனக்கு ஒன்று கொல்லணும் அப்படின்றானா. ப்ளீஸ் ஜிமின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை நீ என்னை கொல்லினா கூட பரவாயில்ல, இல்லை கொல்ல விட மாட்டேன், ஏன்னா உன் கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசை, ஏன்னா நான் உண்மையான லவ் பண்ணுறேன்னா. நான் உன்னை லவ் பண்ண கிடையாது, நான் உன்னை ஃபேக்காக தான் லவ் பண்ணேன், நீ எனக்கு 2 வழி கொடுத்தல்ல, உனக்கு நான் 2 வழி கொடுக்கணும்னு நினச்சேன், ஒன்று உன்னை உன் மனசை கஷ்டப்படுத்தி கொள்வது, ஒன்று கொள்வது, ஃபஸ்ட்டு ஒன்று நடந்துடுச்சு, நான் இப்போ சொல்கிறேன் உன்னை ஃபேக்காக தான் லவ் பண்ணேன் அப்படின்றானா. அவ்வளோதான், ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுதா. நம்ம ஜிம்மில் இங்கேருந்து கிளம்பு, இல்லை இருக்க கோவத்துக்கு கொன்றுவேன் அப்படின்றானா. உனக்கு எப்படி என்னை கொல்லணும் அதானே, கொன்னுக்க அப்படின்றானா.
ஜிமின்ல யோசிக்க கூட இல்ல. மறுபடியும் கத்தி எடுத்து குத்த போறான். டக்குன்னு நம்ம ஜிமினோட கைய புடிச்சு இழுத்து உட்கார வச்சு, ரிங்க போட்டு விடுறான். அது ஜிமின் வந்து கழட்ட நினைக்கிறானா, கழட்டவே முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இத ஃபர்ஸ்ட்டு கழட்டி எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறானா, அத அவனால கழட்டவே முடியாது. ஏன்னா, உன் கைக்கு ஏத்த மாரி கரெக்ட்டா நான் அத பண்ணியிருக்கேன் அப்படின்றானா. அப்புறம் இன்னும் நீ அந்த ரிங்க கழட்டணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கவேன், அது உனக்கு ஷாக் கொடுக்கும் பார்த்துக்க அப்படின்றானா. ஜிமின்ல அத கழட்டுறான். பொண்ணுங்க ஷாக் அடிக்குதா, "டேய் என்னத்தடா பண்ணி தொலைஞ்ச?" அப்படின்றான். "அதுவா? உனக்கு தெரியாதுல்ல. நான் ஜஸ்ட் ரவுடி மட்டும் நெனச்சியா? இல்ல நான் கொஞ்சம் சைக்கோவும் கூட. ஞாபகம் வச்சுக்க" அப்படின்றான். "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்குறானா. "ஆ நீ என்ன நெனச்ச? நான் ரவுடி. என்ன ஏமாத்திட்டா நான் ஈஸியா விட்டு போயிடுவேன் அதானே? கண்டிப்பா சான்ஸே கிடையாது. நான் வந்து உன்ட்ட மாட்டல. நீ வந்து என்ட்ட மாட்டியிருக்க. ஜிமின் இவ்வளோ நாளா நீ எனக்கு லவ் குடுத்தல்ல. இப்போ இனிமே என் லவ்வ நீ வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு போறானா. ஜிமினுக்கு புடிக்கவே இல்ல. அந்த ரிங்க கழட்ட நினைக்கிறான். அத கழட்டினாலே ஷாக் அடிக்குதா. ஸோ சேமா நம்ம ஜேக்கும் போட்டிருக்கான். ஆக்சுவலி இந்த ரிங்க எப்படி கழட்ட முடியும்னா, 2 பேரும் சேர்ந்து மனசு வச்சா மட்டும் தான் கழட்ட முடியும். அந்த மாதிரியா? நம்ம ஜிமின் அந்த ரிங்க கழட்டணும்னு நினைச்சா, ஜேகேவோட ரிங்கில அது கொஞ்சம் ஒரு மாரி கண் பாஸ் ஆகுற மாரி இருக்குமா. அத வச்சு ஜேகே கண்டுபிடிச்சிருவான். ஸோ இப்படி தான். ஆக்சுவலி இந்த ரிங் ஒன்றும் சும்மா கிடையாது. நார்மலா கடவுள் குடுத்த செய்யல. அது சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட குடுத்து பண்ணியிருப்பான். நம்ம ஜேகேவோட ஃப்ரெண்டு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ அவன்ட்ட குடுத்து தான் அப்படி பண்ணியிருப்பான். "என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? அது கனவுல கூட நினைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே கிளம்பி போயிடுறானா. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறான். "பேபி பத்திரமா தூங்கு. தூங்கலைன்னு வச்சுக்கயேன், அப்புறம் நீ என்னென்ன பண்ற எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் அந்த ரிங்கில குட்டி கேமரா கூட இருக்கு" அப்படின்றானா. "டேய் இந்த ரிங்கே குட்டி தானடா. இதுக்குள்ள எப்புட்றா கேமரா வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு குட்டி ஸ்டோன் மாரி இருக்கா. அந்த இடத்துல ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். எனக்கு காண்டாகுது. அத கழட்டி தொலைக்கவும் முடியல. உடைக்க ட்ரை பண்றானா. அது பண்ணாலே அங்க நம்ம ஜங்குக்கு போயிரும் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஷாக் கொடுக்குறான். ஜிம்மினுக்கு வலிக்குது. என்ன நம்ம இவன பழிவாங்க நெனச்சா, இவன் நம்மள பழி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுதான். "நான் உன்ன பார்க்கணும்டா" அப்படின்றானா. "அதுவா? என்ன பார்க்கணுமா? வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோன கட் பண்றான். அது இப்ப அப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜங்குக்குள்ள ஜிம்மினுக்கு ஃபோன் பண்ணி, "நான் உன்ன பார்க்கணும். இந்த இடத்துக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறான். "இல்ல, இல்ல நான் இப்ப கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன்" அப்படின்றானா. "அப்படியா? கொஞ்சம் திரும்பி பாரு" அப்படின்றானா. பார்த்தா ஒர்க் பிளேஸ்ல தான் ஜங்குக் நின்னுட்ருக்கான். அப்ப ஜிம்மின்ல, "அட ஏன்டா என்ன இப்படி தொல்ல பண்ற? உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு கேட்குறானா. "நீ சொன்னல்ல ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு. என் கூட சேர்ந்து லவ் பண்ணணும், என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், என் கூட வாழணும்னு. அதே ஆசை தான் எனக்கும். என்னால நான் உன்ன ரொம்ப லவ் பண்ணிட்டேனா, என்னால போய் மத்த மத்த பெர்சனையும் லவ் பண்ண முடியாது இதுக்கப்புறம். ஏன்னா நான் உன் கூட அப்படிலாம் இமேஜினேஷன் பண்ணிட்டேன். ஸோ உன்னை விட போறதும் கிடையாது. நீ தான் எனக்கு" அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜிமின் கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறானா. ஜிமின்ல, "டேய் விடுடா எல்லாம் பார்க்குறாங்க. நானே வந்து தொலைகிறேன்" அப்படின்னு ஜங்குக்ல விடவே மாட்றான். எல்லாத்துக்கும் முன்னாடி கூட்டு போறானா. அங்க இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல ஜிமினுக்கு ஒரு பொண்ணு மேல க்ரஷ் இருக்கும். அந்த பொண்ணு வேகமா வந்து, "நீங்க யாரு? எதுக்கு அவர அப்படி இழுத்துட்டு போறீங்க?" அப்படின்னு கேட்குதா. அப்போ ஜங்குக்குள்ள, "நான் யாரா? அவன் புருஷன்" அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க ரிங்க காட்டுறானா. அந்த பொண்ணுல, "உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு?" அப்படின்னு கேட்குறா. "அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. போ அங்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். "ஏய் நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணேன்? பண்ணவே இல்லை. நீ பாட்டுக்கு எல்லாத்துட்டும் இப்படி சொல்லிட்டு இருக்க" அப்படின்றானா. "ஆமா அவ யாரு?" அப்படின்னு கேட்குறானா. "அது என் கொலீக். ஆனா இவன் யாருக்கும் இல்லாத அக்கறை அவளுக்கு என்ன? இன்னொருக்கா அவள்கிட்ட பேசணும்னு வச்சுக்கவேன், உன்னை அவ்வளோதான் கொன்னே போட்டுருவான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். தென் இதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்குள்ள, "கார்ல உட்காரு போ" அப்படின்றானா. "நான் ஏன் உட்காரணும்? என்னாலாம் உட்கார முடியாதுன்றான். "இப்போ நீ உட்காரலனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூட இல்லை. அப்படியே தூக்கி காருக்குள்ளே உட்கார வச்சிடுறான். ஜிம்மினு கத்துறான். "டேய் விட்டு தொலைடா. ஏன்டா இப்படி பண்ற? ஆ நான் எப்படி உன்னை விடுவேன்? நீ தானே ஆசைப்பட்ட. ஸோ உன் ஆசையை நிறைவேத்துறது தான் என்னோட வேலை இனிமே. வா பேபி போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அழகா நம்ம ஜங்குக்குள்ள கூட்டு போகிறான். இப்போ சீட் பெல்ட் போட வரானா. "எனக்கே போட்டுக்க தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போட வரான். "இல்லை நான் தான் போட்டுடுவான்" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறானா. போட்டு விட்டு, "பரவாயில்ல போக போக அழகாயிட்டே போற" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறானா. ஜிம்மினுக்கு காண்டாகுது. "எனக்கு இருக்க கோவத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கையில் லெட் இருக்கா. அதை எடுத்து குத்தலான்னு போகிறான். "பாத்தியா உன் கையில் அந்த கேமரா இருக்குங்கிறதே நீ மறந்துட்ட" அப்படின்னு சொல்கிறானா. இப்போ ஜிம்மின்ல அவனோட பாக்கெட்குள்ளே கை விடுறானா. "டேய் அடுத்து என்ன பொருளடா என்னை தாக்க வச்சிருக்க?" அப்படின்னு கேட்குறான். "அது வேற ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கர்ச்சீஃப் எடுத்து அவனோட அந்த ரிங் கையை மட்டும் மறைச்சிக்கிறானா. "என்ன இப்படி பண்ணா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறான். ஜிமின் திரும்பிக்கிறான். எதுவுமே பேசலை. ஜங்குக்குள்ள,
போதும் போதும் திரும்பாத, பார்க்க சகிக்கல அப்படின்றானா. ஹே, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறானா. ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்றான். தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு அந்த சைடு திரும்பிக்கிறானா மறுபடி. பார்த்து திரும்பாத, கழுத்து சுளுக்கிட்டு போகுது அப்படின்றானா. இப்போ எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல அதான் அப்படி திரும்புறேன் அப்படின்றானா. இல்லையே, நீ அப்படி திரும்பினா எனக்கு பிடிக்கலையே அதான். சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்றான். ஆ அதான் சொன்னேன்ல, உன்னோட ட்ரீம் அதை நிறைவேற்றணும்ல, அப்போ நம்ம ஒன்றா தானே நிறைவேற்ற முடியும். அதான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லவ் பண்ணுவோம், அதான் நமக்கு ஆல்ரெடி மேரேஜ் வேறு ஆகிடுச்சு. டேய், நீ தான்டா ரிங் போட்டு விட்ட, அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லையே, நீ பாட்டுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்ற. நம்ம மேரேஜை நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், ஏன்னா நமக்கு சொல்கிறதுக்குன்னு ரிலேட்டிவ்ஸ் யாரும் கிடையாது. உனக்கு அப்படி தெரியும்னா வேணா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்றான். சரி, இன்னிலேருந்து நீ என் வீட்டில் என் கூட தான் ஸ்டே பண்ணுன்றானா. முடியாது, என் வீட்டை விட்டு என்னால் வர முடியாது, அங்கே எங்கள் அம்மா அப்பாவோட மெமரிஸ்லாம் இருக்குது. அப்போது நான் வேணா உன் கூட வந்துடவா. அதுவும் முடியாது, நீ என் கூடலாம் வராத, அதையும் என் வீட்டில் உன்னை பார்த்தாலே என் அம்மா அப்பா நீ பண்ணது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்றானா. டேய், அப்போ 2 நாளாக என் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா அதெல்லாம் அப்படின்றானா. அதுவா, என் அம்மா அப்பா முன்னாடி உன்னை கொல்லணும் அதுக்காக தான். இப்போ என்னை லவ் பண்ணவே மாட்டியா. மாட்டான் அப்படின்றானா. சரி, அதையும் தான் பாபமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேல ஜெமினை அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே போனால், டேய், ஏன்டா உன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான்றானா. இது ஏன் வீடுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றானா. எனக்கு தெரியாது அப்படின்றான். அப்புறம் எப்படி சொல்கிற, இது யார் வீடும் கிடையாது, இந்த வீடு எப்படி தெரியுமா, என்னோட குழந்தைங்கலாம் இங்கே இருக்குது அப்படின்றானா. என்ன, உன் குழந்தைங்களா, ஹிட்டுப்பு அப்படின்னு கேட்குறானா. உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். பார்த்தா அங்கே அனாதை ஆசிரமம் தான், நம்ம ஜேகே தான் நடத்திட்டு வரானாட்ருக்கு. இந்த குழந்தைங்கலாம் ஓடி வந்துட்டு ஜேகேவை அழகா அப்பா அப்படின்னு கூப்பிடுதுங்க. ஜங்குக்குள்ளே பாத்தியா, இவங்க தான் என் குழந்தைங்க அப்படின்றான். பார்த்தா ஒரு 10 பேர் இருப்பாங்க. என்னடா 10 பேருமே உன் குழந்தைங்களா அப்படின்னு கேட்குறானா. அப்போ நீ அப்படின்றான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, தப்பாலாம் நினைக்காத, இவங்கள நான் தத்தெடுத்து வளர்க்குறேன் அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட்டு, அதான் இந்த ரோட்டில் இருப்பாங்கள்ல, அதான் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படிப்பட்ட குழந்தைங்க இவங்கள. நான் அப்படி நினைக்கல, என் குழந்தைங்க நினைக்கிறேன். ஆனால் உனக்கு சொல்கிறேன், நான் எப்படி உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு அவ்வளோதான்றானா. ஜிம்மின்னு பார்க்குறான். டேய், நான் உன்னை ரொம்ப கெட்டவன்னு நினச்சேன், ஆனால் நீ கெட்டவனா நல்லவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கானா. ரொம்பலாம் யோசிக்காத, நான் ரவுடி தான், அது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன், எனக்கு பிடிக்காதவங்க கெட்டவங்களை கொன்று கொன்று அதில் வர பணத்தை தான் நான் அப்படி பண்ணுவான்றானா. சரி, உனக்கு பிடிக்காதவங்கள கொல்ற, சரி எதுக்கு என் அம்மா அப்பாவை கொன்று அப்படின்றானா. அன்னைக்கு தானடா சொன்னேன் அப்படின்றானா. அதுக்கு என் அம்மாவை கொல்லணுமா. நான் உன்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன், உனக்கு உன் அம்மா அப்பா கொண்டுட்டாங்க சரியா, நீ ஒரு பையன், நீ அது பரவாயில்ல வளர்ந்துட்ட அப்படிங்கும்போது, நீ வளர்ந்துட்ட பார்த்துப்ப, ஓகே, அம்மா அப்பா போனாங்க, ஆனால் நான் போயிட்டா இந்த குழந்தைங்க எல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்குறானா. எனக்கு பேச்சே வரல. பார்த்தியா, இவங்களுக்காக தான் நாங்கள் வந்து தப்பிச்சதும், இவங்களுக்காக தான் நாங்கள் இருந்து வந்ததுமே. நான் அந்த போலீஸ்லாம் என் பேச்சு கேட்பாங்க தான், ஏன் சொல்லு, ஏன்னா அந்த போலீஸ்க்காகவே நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன். அவங்களாம் சும்மாலாம் கிடையாது, நானும் அப்படி கிடையாது, நானும் கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் தான் அப்படின்றானா. அவ்வளோதான், எனக்கு பிடிச்சி போயிடுது, பட் இருந்தாலும் அப்பாவை இப்படி பண்ணிட்டான் இல்லையா, அந்த கோவம் இருக்குது, அதனால் பேசவே மாட்டேங்கிறான். அந்த குழந்தைங்கள ஜெமினாவை பார்த்துட்டு, உங்களை நாங்கள் எப்படி கூப்பிடணும் அப்படின்னு கேட்குதுங்களா. ஜேகேல அவன் தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்றானா. என்ன அப்படின்னு பார்க்குறான். அந்த குழந்தைங்கள அம்மான்னு கூப்பிடுதுங்களா. ஜெமினுக்கு கோவம் வந்துடுது. இப்படிலாம் எனக்கு கூப்பிட வேணான்னு சொல்லு, நானும் பையன் தானே அப்படின்றானா. சரி, இப்போ நம்ம 2 பேருமே அப்பாவாக இருந்தால் நம்ம அண்ணன் தம்பியில், ஸோ அதான் அதெல்லாம் வேணாம், நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றானா. போதும், நீ ஓவராக வாய் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதில் இருக்க ஒரு குட்டி பசங்கள்லாம் வந்து ஜிமினிக்கிட்ட, நீங்கள் எங்கள் கூட விளையாடுவீங்களா, நீங்களும் எங்களை பார்க்க அடிக்கடி வருவீங்களா, அங்கே உட்காப்பா மாதிரி அப்படின்னு சொல்லுறது கேட்குதா. அது வந்து அப்படின்னு பார்க்குறான். ஜேகேல கேளுங்க அவன்கிட்ட, நான் உங்களை பார்த்துக்கிற மாதிரி அவனும் உங்களை பார்த்துப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா. அதெல்லாம் இல்லை, அவன் என்னை பார்த்துக்கிறதுக்காக நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்றானா. ஜிமினு கோவம் வந்துடுது. நானும் ஒன்றை பார்த்துக்க மாட்டேன், நான் அந்த பசங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானா. அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ இப்படியே 2 பேரும் அந்த பசங்களை பார்த்துட்ருக்காங்களா. அப்போ அதில் ஒரு குட்டி பையன் வந்து ஜிமினாவையும் ஜேகேவையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, உங்கள் 2 பேர்த்துக்கும் ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்றானா. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு ஜங்கு கேட்குறான். அன்றைக்கி நான் ஒரு மூவி பார்த்தேன்னா, அதில் மேரேஜ் ஆனவங்க இப்படி தான் மேரேஜ் ஆனவங்களுக்கு விஷ் பண்ணாங்க, உங்களுக்கு விஷ் பண்ண நாங்கள் தானே இருக்கோம், ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அதில் ஒரு குட்டி பொண்ணெல்லாம் இருக்குது, அதுங்களுக்குமா 10-15 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். அதில் ஒரு பொண்ணு, இன்றைக்கி நான் கேக் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புது.
ஐயையோ! கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குல அப்படியே பார்க்குறான். என்ன அப்படின்னு ஜிம்மி கேட்குறானா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றானா. இந்த மாதிரி எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஜிம்மினும் அழகா ஜேகேவை ரசிச்சு பார்த்துட்ருக்கான். ஆர்மீஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம ஜிமின் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.